அன்னை என்று நாம் யாரை அழைப்போம்? இது என்ன கேள்வி? அதை நம்மை பெற்ற தாய் தானே, அதைவிட வேறு யாரு? அப்படி கேளும். தெரியாததை கேட்டால் நான் வடிவாக சொல்லி தருவேன். நாம் அன்னை வடிவில் காண்கின்ற இன்னொரு தெய்வம், இந்த இயற்கை தெய்வம். அவளை இயற்கை அன்னை என்று கூட அழைப்போம். ஆம், சரியாக சொன்னாய். நீயும் புத்திசாலிதான் என்று ஒத்துக்கொள்கின்றேன். அன்னையின்றி கூட வாழ்ந்துவிட முடியும். ஆனால் இயற்கை எண்ணெய் இல்லையேல் காற்று இல்லை, நீர் இல்லை, நீ சுவாசிக்கும் மூச்சு இல்லை, மொத்தத்தில் நீயே இல்லை தம்பி. ஓ அப்படியா? சரியாக சொன்னீர்கள். எப்படி காப்பது, எப்படி போற்றுவது நம் இயற்கையை? அதை பற்றி இந்த விழாவில் நாம் மீண்டும் மீண்டும் பேசத்தான் வேண்டும். வில்லுப்பாட்டு தமிழ்நாட்டின் நாட்டுப்புற கலைகளின் தனி சிறப்புடன் திகழும் தமிழர் கலை வடிவங்களில் ஒன்றாகும். வீரர்களின் பொழுதுபோக்கு சாதகமாக முதல் விளங்கிய வில்லுப்பாட்டு காலப்போக்கில் வளர்ச்சி பெற்று மக்கள் பொழுதுபோக்காகவும் குறிப்பாக சமுதாய விழிப்புணர்வு சீர்திருத்த கருத்துக்களை சொல்வதற்காகவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நம் கம்பன் வகுப்பு மாணவர்கள் எங்கள் எல்லோரையும் இயற்கையை எப்படி நாங்கள் போற்ற வேண்டும், பேண வேண்டும் என்று மிக மிக முக்கியமான கருத்து சொல்ல வருகிறார்கள். கேட்போம், ரசிப்போம், இயற்கை ஆராதிப்போம். நாங்கள் சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீங்கள் கை தட்ட வேண்டும். தட்டுங்கள், மேடை திறக்கட்டும். சொல்லியே ஆமாம், என்று சொல்லியே ஆமாம் ஆமாம், இல்லினில் பாட வந்தோம். ஆமாம் ஆமாம், இல்லினில் பாட வந்தோம். பச்சைசாலை அம்மா, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மஞ்சு சட்ட ஐயா, கேளுங்கோ கேளுங்கோ கேளுங்கோ. முறுக்கு மீச மாமா, அமைதியாருங்கோ அமைதியாருங்கோ அமைதியாருங்கோ. நாம இப்ப வணக்கம் சொல்ல வேணும் தானே? யாருக்கு வணக்கம் சொல்லுற? சூரியனுக்கு சூரியனுக்கு வணக்கம் சொல்லணும் ஐயா. சூரியனுக்கு என் இயற்கை பற்றி தான் வில்லு பாட்டு பண்ணி போகிறோம். ஆதிராமா சொன்ன சரியா தான் இருக்கும். சூரியனுக்கு வணக்கம், ஆதிரனுக்கு வணக்கம், வணக்கம் வணக்கம் வணக்கம், இந்த சபையோருக்கு வணக்கம். என்னுடைய பெயர் பிரித்தேஷ். நானும் சுவாதியும் யாழினியும் சூரியன் பற்றி பேச போகின்றோம். சூரியன் பூமிக்கு வெப்பமும் வெளிச்சமும் தருபவன், விவசாயத்திற்கு உதவி செய்பவன், மழை பெய்ய செய்பவன், பாதகமில்லாத சக்தி தருபவன். அது மட்டுமா, சூரியனால் பல பயன்கள் உள்ளன. சூரிய ஒளியின் உதவியுடன் தாவரங்கள் உணவை உற்பத்தி செய்கின்றன. சூரிய ஒளியினால் நாம் இயற்கையை வசிக்கலாம். மேலும் சூரிய ஒளி வழியாக ஊட்டச்சத்து இயற்கையில் அதிகம் கிடைக்கின்றது. சூரியன் ஒரு நட்சத்திரம், நமக்கு ஆற்றலையும் ஒளியையும் தருகிறது. அதுவின் விண்வெளியில் வானிலையை உருவாக்குகிறது. அருமை அருமை, அழகா சொன்னீங்கள். நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, மலை மீது ஏறிவா, மல்லிகைப்பூ கொண்டு வா. இது நான் சிறு வயதில் படித்தது. எனக்கு நல்ல விருப்பம். அருமை அருமை கவிஷன். நிலா நமக்கு ஒளியை தருகிறது. வானத்தில் நிலா முழுதாக உள்ள நாளை பௌர்ணமி என்றும், நிலா இல்லாத நாளை அமாவாசை என்றும் கூறுவார்கள். அடவே, நான் இதை பற்றி கேள்விப்பட்டது இல்லையே. என் பேர் சாய்ந்தவி. நிலவுக்கு வேற பல பெயர்கள் உள்ளன. அவை நிலா, சந்திரன், மதி மற்றும் திங்கள். நிலா அழகாகவும் வெளிச்சமாகவும் இருக்கும். நிலா பூமியை சுற்றி வரும் ஒரு இயற்கை துணைக்கோள். ஷன்வியாவும் நிகிலாஷும் நீங்கள் ஆயுத்தமா? ஆமாம் சுபரிகா. மலை வருது குடை கொண்டு வா, இயற்கையை நாம் ரசிப்போமே.
மழை வருது குடை கொண்டு வா இயற்கையை நாம் ரசிப்போமே. மழை இயற்கையின் ஒரு வரப்பிரசாதமாகும். அதன் மெல்லிய துளிகள் பூமி மீது விழும் பொழுது அது ஒரு கவிஞனின் படைப்பாடாக மாறுகிறது. பசும் புல்லுக்கும் மரங்களுக்கும் புத்துயிர் தரும் மழை எமது உள்ளங்களுக்கும் புத்துணர்ச்சி தருகிறது. எனக்கு மலையில் விளையாட மிகவும் பிடிக்கும். மலை எப்படி வருகிறது தெரியுமா? நீர்நிலைகளில் இருந்து நீர் ஆவியாகி அதன் பின் மழையாக பொழிகிறது. இன்னும் சொல்லுங்க. இது கேளுங்க. மழை சமநிலைக்கு மிகவும் முக்கியமானது. மழை பொழிதால் தான் வறட்சி நீங்கி நாடு செழிக்கும். மழை இல்லாமல் போனால் என்ன நடக்கும் என்று யோசித்தீங்களா? சூழல் வெப்பநிலை அதிகரிக்கும். நீர்நிலைகளில் நீர் வெற்றி வறட்சி ஏற்படும். தாவரங்கள் அழிந்துவிடும். ஐயோ, விவசாயம் செய்ய முடியாம போகும். அடடே, நோய்கள் பரவும். இயற்கையின் அற்புத படைப்புகளில் ஒன்று மழை. என் பேர் தஜினி. ஜெனிஷ்கர் கோவர்தன். நீங்கள் ஆயத்தமா? வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம், வீதியோர் மரம் வளர்ப்போம், நாட்டுக்கு ஒரு தொண்டு செய்வோம், நல்ல மழை பெற்று மகிழ்வோம். வீட்டுக்கு ஒரு மரம் நடுவோம், வீதியோர் மரம் வளர்ப்போம், நாட்டுக்கு ஒரு தொண்டு செய்வோம், நல்ல மழை பெற்று மகிழ்வோம். மரம் பல நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தப்படுது. மக்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாம் தளபாடங்கள் மரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. இது மட்டுமா? விலங்க வைக்கிறதுக்கும் சூழ்நிலையை அழகுபடுத்துறதுக்கும் மரம் முக்கிய பங்கு வகிக்கிறது. மரங்கள் நாம் சாப்பிடுற காய்கறிகள், பழங்கள், கீரைகள், இலைகள் தருகிறது. மரங்கள் நிழல், குளிர்ச்சி, மழையாய் தருகிறது. மண்ணரிப்பை தடுக்கிறது. ஆக்சிஜனை சுவாசிக்க மரங்கள் தேவை. மரங்கள் இல்லாமல் இயற்கை இருக்காது. மரங்கள் பழங்காலத்தில் இருந்தன. மழை அல்லது வெயில் காலத்தில் மரங்கள் நிழல் தரும். எனக்கு வீட்டில் மரங்கள் இருக்கின்றது தஜினி. இந்த நேரத்தில் இவ்வளவு அழகாக சூரியன், நிலவு, மலை, மரங்கள் மற்றும் இயற்கையின் சிறப்புகளை பற்றி பேசிய எனது நண்பர்களுக்கும் அமைதியாக கேட்ட சபையோர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லலாமா? நன்றி, எல்லோருக்கும் நன்றி.